காலையில அம்மா ரங்கங்கிட்ட பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொடுத்தேன்ல பாத்தியா இல்லையா? மூணுமே தங்கமான பொண்ணுங்கன்னு ஒவ்வொரு பொண்ணா காமிச்சு கடைசி போட்டோவா இந்த பொண்ண பாரேன், சின்ன பொண்ணு தான் ஆனா கிரிக்கெட்லாம் விளையாடும் போல, பேரு கூட தங்கம்னு சொன்னதும் போட்டோவை கொடுன்னு வாங்கி பார்த்தா நம்ம தங்கத்தோட போட்டோவை பார்த்ததுமே அறிவில்ல இவன் என் ஸ்டூடெண்ட், பொண்ணு பாக்குறேன்ற பேர்ல முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, இனிமேல் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறேன்ற பேர்ல எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லி திட்டிட்டு போறான். அங்க கட் பண்ணா ருக்மணி பசங்க கிட்ட, இந்த சீசன்ல நம்ம நிறைய மேட்ச் தோத்துட்டோம், இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும், இந்த டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல கோச்சஸுக்கும் சேர்த்துதான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறது ரிசல்ட் மட்டும்தான், இது எல்லாருக்குமே ஒரு ரியல் டெஸ்ட்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் ரங்கன் கிட்ட இந்த மேட்ச்ல ஜூனியர்ஸுக்கும் சான்ஸ் இருக்கு, இத வச்சுதான் அலுமினி மேட்ச்ல யாரெல்லாம் ஆட போறாங்கன்றத டிசைட் பண்ண போறோம்னு ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண சொல்றாங்க. இங்க கோச்சும் பசங்க கிட்ட இந்த மேட்ச்ல யாரெல்லாம் ஒழுங்கா விளையாடலையோ அவங்க எல்லாம் டீம்லயே இருக்க மாட்டாங்கன்னு வான் பண்ணி 11 யார் யாருன்னு சொல்ல போற நேரம் ரங்கன் வந்து ருக்மணி மேம் ஜூனியர்ஸையும் இந்த மேட்ச்ல விளையாட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவங்களே எல்லா முடிவையும் எடுக்க வேண்டியது, இதுல சொல்றதை எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு ஒரு எடுபடி வேற, என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மாத்தையனும் ஜூனியர்ஸ்ல ரிஷியையும் பாண்டாவையும் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட ரிஷியை ஓபன் பண்ண ரெடியா இருக்க சொல்ல, டேய் அவன் ஓபன் பண்ணணும்னா உன் ஸ்பாட்டை விட்டு கொடு, என்னாலலாம் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு வேலு சொல்லிற. மாத்தையனும் ஒரு மேட்ச் தானடா, அவன் எப்படி விளையாடுறான்னு பாக்குறதுக்கு தானே எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்காம என்னாலலாம் என்னோட பொசிஷனை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, சரி நீங்க ரெண்டு பேருமே ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பசங்க பவுலிங்கை சூஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சு ஓரளவு நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க பாண்டாவுமே நல்லா விக்கெட் எடுக்கிறான். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல ஆப்பரன் 106 ரன் அடிச்சிருக்க 107 டார்கெட்டை சேஸ் பண்ண வேலுவும் ரிஷியும் உள்ள வர்றாங்க. வேலு ஸ்ட்ரைக் எடுத்து போட்ட மொத பால்லே சிக்ஸோட ஸ்டார்ட் பண்றான். அடுத்தும் போடுற பால் எல்லாம் சிக்ஸும் ஃபோருமா அடிச்சுக்கிட்டு இருக்க சிங்கிள்ஸ் ஓட வேண்டிய நேரத்துல சிங்கிள்ஸ் போகாம நீ அங்கேயே நில்லு நான் பாத்துக்கிறேன்னு ஈவோல ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 ஓவர் கழிச்சுதான் ரிஷிக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குது. அவனும் சிக்ஸ் ஃபோருமா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க வேலு சிங்கிள்ஸுக்கு வாடான்னு கூப்பிட்டா அவன மாதிரியே இவனும் நான் பாத்துக்கிறேன் நீ நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம பசங்க ஏன்டா இவனுங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காண்டாகிறாங்க. அப்புறம் வேலு ஒரு வழியா 50 அடிக்கிறான். ரிஷியும் 50க்கு பக்கத்துல இருக்க ரிஷி அடிக்க விடாம அவனே மேட்சை முடிக்க நம்ம பசங்க டீம் வின் பண்ணிடுறாங்க. இங்க ரங்க வந்து நடக்க போற அலுமினி மேட்ச்ல குறைஞ்சபட்சம் 5 பசங்க 5 பொண்ணுங்க ஆடணும்னு ருக்மணி மேம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரங்க எல்லாரையும் நல்லா விளையாடுங்கன்னு சொன்னா ஒருத்தி கூட அவனை கண்டுக்காம கிட்ட தூக்கிட்டே கிளம்பிடுறாளுங்க. அப்புறம் மேட்ச்ல தங்கம் பயங்கரமா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து குமிச்சுக்கிட்டு இருக்க அப்ப ரங்கனை பார்த்துட்டு திடீர்னு கொஞ்சம் எமோஷனல் ஆகி பால் போட அவ ஓவர்ல அடி வெளுவெளுன்னு வெளுக்குறாங்க. அப்புறம் ஆப்பனன்ட் டீம் 109 ரன் எடுத்திருக்க 110 ரன்னை சேஸ் பண்றதுக்காக நம்ம பசங்க உள்ள போனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பத்மா அவுட் ஆயிட்டு வெளியே வந்துற ஒன் டவுனா லாரா உள்ள போய் சூப்பரா பிளே பண்ணி பவுண்டரியா அடிச்சு விளாசிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு தியோ அவுட் ஆகிற அடுத்தடுத்து போன எல்லாருமே போன வேகத்துல ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. உள்ள லாரா மட்டும்தான் பிரஷரை மேனேஜ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் விக்கெட் எல்லாமே அடுத்தடுத்து விழுந்துற லாஸ்ட் விக்கெட்டா தங்கம் பேட பண்ண போக அப்ப ரங்க வந்து பேட சரியா கட்டுமான்னு ஹெல்ப் பண்ண வர திடீர்னு என்ன தொடாதீங்கன்னு கத்துனதும் பேட மாத்தி கட்டிக்கிட்டு இருந்தமா அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொன்னா, நடிக்காதீங்க உங்க பிளான் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிர. கோச்சும் இதுக்காகவே வந்துட வேண்டியதுன்னு ரங்கனை திட்டி போக சொல்றாரு. அப்புறம் தங்கத்துக்கிட்ட என்னாச்சு எதுக்கு அப்படி நடந்துகிட்டேன்னு கேட்க அவளும் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அவளோட மொபைல் எடுத்து காமிக்கிறா. அதுல ரங்கனோட போட்டோ அலையன்ஸுக்காக வந்திருக்கத பார்த்ததும் ஒரு ஸ்டூடெண்ட் போய் எப்படி பொண்ணு கேட்பாரு, அவனோட வயசு என்ன உன் வயசு என்ன, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க மணி கோவத்துல அவன் இந்த பக்கம் தானே வருவான், அவனுக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பசங்க யாரு சொன்னாலும் கேட்காம ரங்க வந்ததும் அவன் சட்டையை பிடிச்சு நோட்ல எந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு தான் எழுதிக்கிட்டு இருக்கியான்னு அடிக்க போக அப்ப கோச் வந்து தடுத்து இப்பதான் உனக்கு ஏன் கல்யாணம் ஆகாம இருக்குன்னு தெரியுது, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கிரிக்கெட் விளையாடவே அனுப்புறது இல்ல, கிரிக்கெட்ல தோத்தாலும் நல்ல மனுஷனா இருப்பேன்னு நினைச்சேன்னு அசிங்கப்படுத்திட்டு போக அப்புறம் எல்லா விஷயத்தையும் ருக்மணி கிட்ட பசங்க சொல்ல ருக்மணி கூட அவனை நம்பாம அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான கேட்க அவங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி கேட்கறது தான் கஷ்டமா இருக்கு, தங்கத்துக்கு எப்படி போட்டோ வந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு போட்டோ வந்துச்சு, இப்ப என்ன தங்கத்துக்கிட்ட நான் சாரி கேட்கணும் அவ்வளவுதானு சொல்லி தங்கத்துக்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.